சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்ற ம். அஹ், இது ஆம்பியோன்னா இதுதான் பிகுன்னா. வந்துட்டு ஸ்கிரீன். இதுதான் பிகுன்னால எது தன்வீனா சுகுன் செய்யப்பட்டனு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சுக்குன் செய்யப்பட்ட நூன். போன கிளாஸ்ல ஓதுனீங்களா சரியா? இல்ல. இதில் வந்துச்சியோ? ஓ. இதில் வந்த பிரச்சனை. சுக்குன் செய்யப்படணும்னு அவ கடைசியாக ஒதுக்கிட்டீங்க. இல்ல. ஆ, பார்த்தீங்களா? அது கூட மறந்துட்டு அவ எப்படி ரெடி ஆனீங்க? அதை கூட மறந்துட்டுல வந்தீங்க. ம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். تبت يدا أبي لهب وتب. வெரி குட். வாத்தபு போன கிளாஸ்ல வீட்டில் ஓதல இப்போ. ரெண்டாவது. في جيدها حبل من مسد. மூணாவது. ولا أنا عابد ما عبدتم. மூணாவது. நாலாவது. ترمي ترميهم بحجارة من سجيل. சிஜியால். இல்லைன்னு எல் அப்படியாவது. ஆ, அப்போ எப்படி வரும்? ترميهم بحجارة من سجيل. ஐந்தாவது. الذي جمع مالا وعدده. ஆறாவது. في عمد ஆ பல. في ஆ பல. في ஆ. في عمد ممددة. ஏழாவது. يومئذ يصدر ராவல்லினம். ராவல்லினம். يومئذ ஈ சவுண்ட் வரல. يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. திருப்பி வருங்க. முதலாவதுலையும் பெரிய பிள்ளை, கடைசிலையும் பெரிய பிள்ளை ஐயா. يومئذ يصدر الناس أشتاتا ليروا பிள்ளை. أعمالهم. லியூ ரவ் ர பிள்ளை. يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. ம். முதலாவது. تبت يدا أبي لهب وتب. வத்தப்பு. வத்தப்பு. வத்தபு. எது சரி? ரெண்டாவது. ரெண்டாயிரம் ஓதி காட்டுங்க இதை. என்ன தெரியா?
وتب வதப்பு அப்படியா? أه அது போல இப்பு அல்ல, இப்பு என்று வரணும். أه சரி போதும். இப்பு என்று ஓதாம இப்பு வதப்பு أه என்று வாங்க. تبت يدا أبي لهب وتب சரி போதுங்க. تبت يدا أبي لهب وتب ஹைரன். ம், நாங்க பிலா உன்னாட சட்டத்துக்கு நாங்க இன்றைக்கு வருவோம். ரெண்டாவது சட்டம். என்ன சட்டத்தோட பேர் என்ன? இதுதான் بلون பிலா உன்னா. பிலா உன்னா என்று சொன்னால் உன்னா இல்லாம சேர்த்து ஓதுறது. أه உன்னா இல்லாம சேர்க்கிறதுல ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான் நிக்குது. எதெல்லாம் நிக்குது? لاهم راهم லாவும் ரா மட்டும். Right? أه லாவும் راهم ரா மட்டும். ஆஹ், இந்த பிலா உன்னாட கென்செப்ட்ல வார சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து அல்லது தன்வீனை تن தொடர்ந்து இதுதான் பிலா உன்னாட இரண்டு எழுத்துக்கள் லாம் ரா ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் நாங்க சேர்க்கணும். ஆனா உண்ணா راهم பண்ணப்படாது. ராகத்தை எடுக்கப்படாது. ராகம் எடுக்காம தான் நாங்க சேர்த்து ஓதணும். أه ஹை. உம், இந்த வசனம் அதுக்கான முக்கியமான உதாரணத்துக்குரிய வசனமாகும். உம், உங்களுக்கு தார ஒர்க் என்னடா இன்ஷா அல்லாஹ். இது ஒரு பெரிய வசனம். அடுத்தது புதிய வசனம். இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணாம, எப்படி repeat பண்ணாம ரிப்பீட்டேஷன் இல்லாம, ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் பண்றது வேற விஷயம், எல்லா இடத்துலயும் ரிப்பீட் வராம மிக கவனமா நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். சட்டத்தை கேட்பேன். இந்த வசனத்துல படிச்சு முடிச்ச சட்டங்கள் நிறைய வந்துக்குது. படிச்சு கொண்டே சட்டம் இருக்குது. முழுமையான சட்டங்களும் உங்களிடத்துல வினவப்படும். இதுல மார்க் பண்ற எல்லா சட்டமும் நீங்க படிச்சு கொண்டிருக்கிற அல்லது படிச்சு முடிந்த சட்டங்களாக இருக்குது. எனவே எல்லாத்துக்கும் நீங்க ரெடியாகி வரணும். முழு சட்டமும் அதில் கேள்வி கேட்பேன். எத்தனை இது? 12 ம், ரெடி ஆகிட்டு வரணுமா? 12 أه சட்டம் வசனத்தை ரெடி ஆக்கணும். 12 சட்டம் ரெடி ஆகணும். أه